வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி குரு பயிற்சி பலன்கள் வருகின்ற 8/10/2025 முதல் 20/10/2026 வரை குரு பகவான் ஓராண்டு ராசி பலன்களில் என்ன வகையான பலன்களை கன்னி ராசியான உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. கன்னி ராசி, புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுகின்ற ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 11இல் அமருவார். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம் என்றாலே பல வழிகளிலும் பல வகைகளிலும் நன்மைகளும் நற்பலன்களும் அதிர்ஷ்டங்களும் கொடுத்தே ஆக வேண்டும், கொடுப்பார். அந்த வகையில் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் பல வகையான பிரச்சனைகளை கொடுத்து பாடாய்படுத்தியிருப்பார். இப்பொழுது 10ஆம் இடத்தில் கெடுத்ததையும் 10ஆம் இடத்தில் கொடுத்து வந்த கெடு பலன்களையும் மாற்றிக்கொண்டு சுப பலன்களாக தனக்காரனாக தனவந்தனாக பொருளாதாரத்தில் உயர்வையும் திடீர் தனலாபங்களையும் கொடுத்து ஆச்சரியப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். இதனால் வரைக்கும் தடையாக இருந்த எந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பொருள் வரவில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டிருந்த தடைகளும் தாமதங்களும் முற்றிலும் விலகி மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம், அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலகட்டம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் கனவை இதனால் வரையில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தில் இருந்திருந்தால் கனவையும் நிறைவேற்றுவார், அந்த சந்தேகத்தையும் உங்களுக்கு இல்லாமல் செய்து அதிர்ஷ்டமான வாழ்க்கையை கொடுப்பார். இதில் இருக்கக்கூடியது சிறு பிரச்சனைகள் மட்டும்தான். குரு பகவான் வக்கரம் பெறுகின்ற அமைப்பு ஆண்டுதோறும் நடந்து கொண்டுதான் இருக்கும். வக்கரம் என்றால் பின்னோக்கி செல்வது. அப்படி பின்னோக்கி செல்லும்போது உங்களுக்கு வருமானத்தை சற்று தாமதப்படுத்தி கொடுப்பார். வக்கரம் பெற்று அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டால் மீண்டும் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். பொருளாதார உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும், எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றியும் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். இதனால் வரையில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், புதிதாக தொழில் தொடங்கலாம், வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம். எது செய்தாலும் உங்களுக்கு நன்மையும் நற்பலன்களும் கிடைக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான். குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது கூட உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தான். ஜாதகத்தில் பாதக தசாவாக நடந்து கொண்டிருந்தால் சுப பலன்கள் நடக்கும்போதே கூடவே இணைந்து கெடு பலன்களும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ ராகு கேது பெயர்ச்சியோ கிடையாது. இதற்கு முழுமையான காரணம் என்னவென்றால் ஜாதகத்தில் பாதக தசா நடந்து கொண்டு இருக்கும். அப்படி பாதக தசாவாக இருந்தால் சொற்ப பலன்களாக கொடுத்துவிட்டு போய்விடுவார். என்றால் உங்களுக்கு ஜாதகத்தை முதல்ல நல்ல ஜோதிடரும் போய் பொறுமையாக அதை பரிசீலனை செய்து என்ன நடக்கிறது, எந்த நிலையில் நடக்கிறது என்பதை பார்த்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்து சுப பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.